வாழைத்தண்டு சூப்புக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்: வாழைத்தண்டு கட் பண்ணது, கொத்தமல்லி, பூண்டு, பெரிய வெங்காயம், உப்பு, பெப்பர் பவுடர். இதை வச்சு தான் நம்ம வாழைத்தண்டு சூப் செய்ய போகிறோம். நான் சின்ன குக்கர் எடுத்துருக்கிறேன். அதில் வந்து வாழைத்தண்டு பீசஸை வந்து சின்னதாக கட் பண்ணியிருக்கிறேன். கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நம்ம பெரிய வெங்காயம், ஒரு வெங்காயம் எடுத்துருக்கிறேன். அதை நீட்டாக ஸ்லைஸ் பண்ணி அதை போட்டு, அதுக்கப்புறம் பூண்டு ஒரு 8 பல், அதுக்கப்புறம் தண்ணி நல்லா அது முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றணும். அப்புறம் தேவையான உப்பு போட்டதுக்கப்புறம் நீட்டாக குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வில் வச்சுருங்க. நீட்டாக நான் 8 விசில் வச்சுருக்கிறேன். எந்த அளவுக்கு வேகுதோ அந்தளவுக்கு உங்களுக்கு ரொம்ப நல்லது. நீட்டாக விசில் வந்ததுக்கப்புறம் குக்கரை ஓப்பன் பண்ணி வாழைத்தண்டு வேறு, ஜூஸ் தனியாக ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துருங்க. அப்புறம் ஃபில்ட்ரு பண்ண நம்ம வாழைத்தண்டை வந்து மிக்சியில் போட்டு நீட்டாக அடிச்செடுங்க. நம்ம ஜிஞ்சர் கார்லிக் எப்படி பேஸ்ட் பண்ணுவோம் அந்த மாதிரி நல்லா அடித்து எடுத்துருங்க. நல்லா மிக்சியில் கிரைண்ட் ஆனதுக்கப்புறம் அதை எடுத்து திருப்பியும் செகண்ட் டைம் நம்ம ஃபில்டர் பண்ணோம். அந்த சக்கை தனியாக, ஜூஸ் தனியாக நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துருங்க. எடுத்ததுக்கப்புறம் இப்போ செகண்ட் டைம் ஃபில்டர் பண்ணி எடுத்த ஜூஸை வந்து நீட்டாக கொதிக்க விடுங்க. அதில் வந்து ஃபஸ்ட் டைம் நம்ம எக்ஸ்ட்ராக்ட் மாற்றி வச்சோம்னா எசன்ஸு, அதை வந்து ஆட் பண்ணி விடுங்க. ஃபஸ்ட் டைம் ஃபில்டர் பண்ணது. அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு நம்ம சேர்த்திக்கணும். உங்கள் டேஸ்ட் எப்படியோ அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம பெப்பர் பொடி வந்து சேம் உப்பு எந்த அளவுக்கு டேஸ்ட்டோ அந்த அளவுக்கு, உங்களுக்கு எப்படி காரம் வேணுமோ அந்த அளவுக்கு பெப்பர் பொடியும் சேர்த்துக்கோங்க. நல்லா கொதிக்க விடுங்க. கொதித்தோடனே நம்ம கொத்தமல்லியை தூவி விடுங்க. அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கும் நல்ல காம்பினேஷனாக இருக்கும். நல்லா கொதிக்க விட்டதுக்கப்புறம் நம்ம வாழைத்தண்டு சூப்பு ரெடி ஆயிடுச்சு. நீட்டாக டேஸ்ட் பண்ண வேண்டியது தான். வாழைத்தண்டு சூப் வந்து ஒரு ஆயுர்வேதிக் மெடிசனாக பயன்படுது ஃப்ரெண்ட்ஸ். கிட்னி ஸ்டோன் கம்ப்ளைண்ட் இருக்கிறவங்களுக்கு அதை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல மெடிசன் ஆகும். டைஜஷன் ப்ராப்ளம், சுகர் லெவல் வந்து கண்ட்ரோலில் இருக்கிறதுக்கு, அப்புறம் வெயிட் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு, இது எல்லாருமே வந்து ஒரு நல்ல மெடிசனாக பயன்படுது. ஃப்ரெண்ட்ஸ், சூப்பை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை எனேபிள் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அதுவே ஸ்லோ மோஷனில் இருக்குது, நீ இதில் வேறு ஸ்லோ மோஷனில் வரணுங்கிற. நீ நோக்கு, போய் நிற்கடி போடி.